விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பார்கள். அதுபோலத்தான் இந்த வீரன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது வீரத்தை கற்றுக்கொண்டவன். தந்தை போன்றே வித்தைக்காரன். நெருக்கு நேர் நின்று தனி ஒருவனாய் படை கொண்டு வந்தோரே மனத்தனை கொண்டு எதிர்த்து நின்றவன். தான் கொண்ட கொள்கைக்காய் மரணமே பரிசாக கிடைத்தாலும் வரமாக ஏற்றுக்கொண்டவன். வீரத்திற்கு இவன் வரவிலக்கணம். சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு வரலாறுகளின் தொடக்கம். இந்த வரலாறு நீண்டு கொண்டே போனது. ஆம், அப்படிப்பட்ட வீரன் அபிமன்யுவின் கதையின் இப்பொழுது நாவலர் வகுப்பு மாணவர்கள் அபிமன்யு வதம் என்னும் நாடகம் மூலம் உங்கள் முன் நடத்தி காட்ட வருகிறார்கள். அபிமன்யு உங்களின் ஒருவன், அவனுக்காய் உங்கள் கரம் தட்டட்டும், நாடகம் அரங்கேறட்டும். அந்தனர்த்தம் பொலிவும் அரசத்தம் வீரமும் நிறைந்த துரோணாச்சாரியர் கௌரவ சேனாதிபதியாக மட்டுமில்லை, பாண்டவர்களின் குருவாகவும் இருக்கிறது. அதில் என்ன தவறு? அது எனக்கும் பிடிக்கவில்லை. உண்மைதெல்லாம் இங்கே, உழைப்பதெல்லாம் அங்கே. நிறுத்து துரியோதனா. உந்த வீட்டுக்கு இரண்டகம் செய்யும் ஜாதி என்ன மாறிய வக்கத்தில் இருக்கவில்லை. உண்மை. ஆனால் காண்பது என்ன? தினம் தோறும் பாண்டவரின் வெற்றி, கௌரவரின் தோல்வி. யுத்தகலத்தில் வெற்றியும் தோல்வியும் ஆறுவாரமும் மறுகையும் சகிதந்தானே. ஒரு நாள் வெற்றியும் ஒரு நாள் தோல்வியுமாக இருந்தால் இந்த சமாதானம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் தன் சேனையின் தோல்வி சேனாதிபதிக்கு கவலை இல்லாமல் இருக்கும் போது, ஆனால் சத்துருக்களின் வெற்றியை கண்டு அவர் மனதில் மகிழ்ச்சி பெருவாகவும் அவர் அஸ்திரங்கள் சிஷ்யன் அர்ச்சனன் சன்னிதானத்தில் தலைவணங்கி வாய்ப்புத்தி நிற்கின்றன. அவர்களுக்கு ஆசி கூறி அனுப்புகிறார் ஆச்சாரியா. அர்ச்சனன் பாடம் விடுக்கும் திறமையை கண்டு ஆச்சாரியாருடைய வாயிலிருந்து என்ற சப்தம் அறியாமலே வருகிறது. என்ன சொன்னால் உன் நாவை அடக்கி பேசி தெரியாதனா? என்னுடைய சேனாதி பத்தியத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையானா? இந்த உடைவா. ஆச்சாரியர் கோவித்துக் கொள்ள கூடாது. நாளை யுத்தத்திலும் நமக்கு வெற்றி ஏற்படுமா? உங்கள் சந்தேகத்தை தீர்க்கும் பொறுத்து நாளை யுத்தத்தில் பாண்டவ வீரர்களில் ஒருவனை கொள்கிறேன். இதை நாங்கள் ஒரு வாக்குறுதியாக ஏற்றுக்கொள்ளலாமா? வாக்குறுதியா? நாளைய போரில் நான் வகுக்கும் சக்கரவீகத்தை உடைத்தறிய முயலும் போது பாண்டவ வீரர்களில் யாராவது நிச்சயமாக இருப்பான். அப்படியானால் அந்த சக்கர வியூகத்தை உடைக்க எவராலும் முடியாதோ? அர்ஜுனன் ஒருவனால்தான் முடியும். ஆனால் அதை பற்றி கவலை வேண்டுவதில்லை. ஆனால் சம்சப்தகர்களோடு யுத்தம் செய்வதற்காக அர்ஜுனன் வாசுதேவ கிருஷ்ணனுடன் சென்றிருக்கிறான். அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். நாளை மாலைக்குள் பார்ப்போமா? நாளைய ரணதிலத்திலே பாண்டவ வீரர்களில் ஒருவனுடைய தலை உழலும்படி செய்கிறேன். ஆச்சாரியாரக்கங்கள் வணக்கம். சேனாதிபதியின் வாக்குறுதியிலே குருவம்சத்தின் வாழ்வும் தாழ்வும் இருக்கின்றது. பகவானுடைய திருவருள் எப்படி இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதோ யுத்த கோஷம். அனைவரும் என்னுடன் சிறிது வாருங்கள். சக்கரவியூகத்தை வகுக்க சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கவலையதற்கு சத்துருக்கள் சக்கரவியூகம் வகுத்தால் என்ன, ரச்சிரக்கூட்டி கட்டினால் என்ன? நமது தேகத்தில் பிராணன் இருக்கும் வரை நாமே கவலைப்பட வேண்டும். குமாரா, நீ ஒன்றும் அறிய மாட்டாய். சக்கர வியூகத்தை வகுத்துள்ளது நமது குரு துரோணாச்சாரியார். இருக்கட்டுமே,
குருவா இருந்தால் என்ன, உருவமே இல்லாத அந்த கடவுளா இருந்தால் என்ன? அபிமன்யு, சக்கர வியூகத்தை தெரிய உனது தகப்பனார் அர்ஜுனன் ஒருவனாதான் முடியும். அர்ஜுனன் இல்லாவிட்டால் என்ன? அர்ஜுனன் அம்சமாக நான் இல்லையா? என்னுடைய முகத்திலே வீரக்கலை இல்லையா? பாண்டு வம்சத்தின் பவித்திராத்தம் என் தாகத்தில் கொந்தளித்து குமரி அழுவில்லையா? மகனே, நீ தெரியாமல் பேசுகிறாய். அனுபவம் இல்லாத உச்சாரமானது, கடிவாளம் இல்லாத குதிரை போன்றது. விளக்க முடியாத சக்கர விலோகத்தை அது ஒன்னால் எப்படி? அப்படி என்றால் நீங்கள் இப்படியே கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க போறீர்களா? இதனால் சத்துருக்களின் சூழ்ச்சிகளை தகர்த்தறிந்து விட முடியுமா? இதா இந்த பொறுமை என்னும் படுகுழியிலே பாண்டு வம்சத்தின் நாட்டேரை புதைத்து விட போறீர்களா? மாதா திரௌபதியின் சபதம் அபத்தமாகிவிட போகிறதா? பேஷ் மகனே பேஷ். அபிமன்யு சக்கர வியோகத்தை உடைத்து என்பது எல்லாரும் முடியாது. பார்த்தான் ஒருவனால் தான் முடியும். அந்த மகா மந்திரத்தை அவன் ஒருவனே அறிவான். நானும் அறிவேன் ஐயனே. அதென்ன அவ்வளவு பெரிய காரியம்? சக்கர விலோகத்திற்குள் பிரவேசிக்க திறந்து உனக்கு அதில் ஏது மீண்டு வரும் தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை பற்றி கவலையும் இல்லை. எப்பொழுது பிரவேசிக்க தெரிந்து விட்டதோ பிறகு அது நின்று திரும்பி வருவது அவ்வளவு கஷ்டமான செயல் இல்லை. அதை நீ எப்பொழுது கற்றாய்? யாருன்னு கற்றாய்? மாதா சுபத்திரை கர்ப்பவதியாயிருந்த பொழுது ஒரு நாள் இரவு என் தகப்பனார் சக்கர வியூகத்தை உடைத்தறிவது எப்படி என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். நான் வயிற்றிலிருந்தபடி அதை கேட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இனியேனும் எனக்கு உத்தரவு கொடுப்பீர்களா? மகனே, வெற்றி மகனம் விரைவிலே திரும்பி வந்து எங்களை மகள் வைப்பாயாக. அர்ஜுனன் ஆண்டகமியம் பகவான் வாசுதேவன் நலாசியும் உன்னை காப்பாற்றட்டும். தம்பி, விஜயன் இல்லாத சமயம் நமக்கு இந்த பரிசுத்தனை ஏற்பட வேணுமா? அண்ணா, அபிமன்யு தனியே செல்விடுதல் சரி என்று பாசறையில் இனி நமக்கு என்ன வேலை? உத்தரை, ஏன் நிறுத்திவிட்டாய்? நீ ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பது கரிய மேகத்தில் மின்னற் கொடி தோன்றி மறைவது போல் இருக்கிறது. எனக்கு வேண்டாம் இந்த வர்ணனை. என்ன கோபம் என் மீது? ஆமாம், புருஷர்கள் எப்போதும் சுயநல பிரியர்கள். தங்களுக்கு ஏதேனும் காரியமாக வேண்டுமானால் ஸ்திரீகளை ஸ்தோத்திரம் செய்வது, இல்லாவிட்டால் அடியோடு அவர்களை மறந்து விடுவது. கோபத்துல கூட நீ சோபிக்கிறாய். உன் நெற்றியிலே புருவம் ஏறுவது இந்திரன் விந்தில நான் ஆடுவது போல் இருக்கிறது. உத்தரை, என்னை தொட வேண்டாம். 2 நாட்களாக மறந்துவிடப்பட்டிருந்த உத்தரை இன்று மட்டும் வேண்டியிருக்கிறது. இல்லை கண்ணே, வேலை மிகுதியால் வர முடியவில்லை. உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? மறந்து எப்படி இருக்க முடியும்? என் உள்ள கோயிலிலே வைத்து பூசிக்கப்படும் தேவி அல்லவா நீ? ஆமாம், நீங்கள் நல்ல பூசாரிதான். 2 நாட்களாக உங்களை பாராமல் நான் படும் வேதனை எனக்கன்றோ தெரியும். நீங்கள் அலட்சியமாக இல்லென்றும் அம்பென்றும் சிந்தித்துக் கொண்டு ரணரங்கத்திலேயே ஐக்கியமாகி விடுகிறீர்கள். நான் இங்கே தனிமையில் பெருமூச்சு விட்ட வண்ணம் கண்ணீரால் எங்களுடைய உருவத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டே விஜயலட்சுமியை பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான். இதுதான் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் பிரேமை. அல்லாத யுத்த காலத்தில் சஸ்திரர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டாமா? சஸ்ராணிகள் தங்கள் ஆடவர்களுடைய வெற்றியை அன்றோ பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் பிராணநாதா, தாங்கள் எப்பொழுதும் தம் என்னிடத்திலேயே இருக்க வேண்டும். இன்று நான் பாண்டவ சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தகப்பனார் இல்லாத காலத்தில் துரோணாச்சாரியரால் வகுக்கப்பட்டுள்ள சக்குர வியூபத்தை உடைத்தறிய யுதிஷ்டிரனுடைய உத்தரவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கேன். பிராணநாதா, உத்தரை, இதென்ன? உன் கமல நேத்திரத்துல பனி துளி போல் கண்ணீர். நீ வீர பத்தினி அல்லவா?
பிரியதுமே, நீங்கள் இன்று யுத்தத்திற்கு போக வேண்டாம், வேண்டாம். இதோ என்னை பார்த்து சொல்லுங்கள். ஐயோ, எனது வலது கண் துடிக்கிறதே. என்ன ஏற்படலாம்? வேண்டாம் பிராணநாதா, இந்த அபசகுணத்துடன் நீங்கள் இன்று யுத்தத்திற்கு போக வேண்டாம். பிரிய, ஏன் இப்படி அஞ்சுகிறாய்? யுத்த காலத்தில் கோழைகள் என்றோ சகுனம் பார்ப்பார்கள், வெற்றியோ தோல்வியோ வென்று கவலைப்படுவார்கள். ஆயினும் என் மனம் கேட்க மாட்டேங்கிறதே. பிரிய, சந்தோஷமா விடை கொடு. இது யார்? ஆச்சாரியாரா? இதாவுக்கு படைக்கல பயிற்சி அளித்த பெருமான் என் மீது போர் தடுக்க வந்திருக்கிறாரா? அடிகார் அபிமன்யுவின் வணக்கம். அன்பை புகுத்தி அம்பை செலுத்தும் ஆற்றல் படைத்த அர்ஜுனன் மகன் அபிமன்யு அமரனாய் வாழட்டும். குமரா, நீயே தந்தைக்கு தக்க மாய்ந்தன். ஆச்சாரியர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரா அல்லது அபிமன்யுவின் ஆண்மையை பரிசோதனை செய்ய வந்திருக்கிறாரா? அபிமன்யு குமரா, சக்கரவியூகம் என்னும் இந்த பயங்கரம் படுகொலியிலே தெரியாமல் வந்திறங்கி விட்டார். விரைவில் இதனென்றும் வெளியேறிச்சல். என்னுடைய பணிவுக்கு இந்த கனிவை நான் எதிர்பார்க்கவில்லையே. என்னை அச்சுறுத்தி வெளியேற்றி விட்டு வெற்றி சங்கை ஊதிவிடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா? அந்த வெற்றி சங்கு ஒன்னு இறுதி சடங்கின் சங்காகவும் இருக்க வேண்டுமா என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். கவலையா? யாரை பற்றி? தயவு செய்து என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் மீது இரக்கமும் காட்ட வேண்டாம். ஆச்சாரியர், ஆச்சாரியர், என்ன அநியாயம் இது? யானை கூட்டத்திலே சிங்க குட்டி ஒன்று வந்து இப்படி கலக்குகிறது. கவலைப்படாத, கடைசி காலம் வரை யாதை கூட ஆச்சாரியார் இருக்கிறார். கர்ணா, குருதேவா, ஒரு வம்சம் கருவிலைக்கப்பட்டு வருவதை கண்டு என் மனம் சஞ்சலம் அடைக்கிறது. அரச, அமர்க்களத்துல அவரே பருவது அழகல்ல, வீரர்கள் விளைநிலம் அல்லவா இது? பழிக்கு பழி வாங்க வேண்டுமே தவிர சோர்வுடன் பின்னடைய கூடாது. அவனை மடக்கி வீழ்த்துவது எப்படி? அப்படி விழுத்தாவிட்டால் குருவம்சம் குருஷேத்திரத்தில் ஐக்கியப்பட்டு விட வேண்டியதுதான் எனக்கொண்டு தோன்றுகிறது. அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்திருந்து அதனின்று மீண்டும் வரும்போது நாம் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு அடித்து கொண்டிடுவோம். மிகச்சரியான யோசனை. எப்படியும் வாழ் தவிர மற்றெல்லா யுத்த கருவிகளையும் அவன் இழந்து விட்டான். அவ்வாளை மட்டும் தந்திரமாக வசப்படுத்தி கொண்டு விட்டோமேயானால் கொள்வது எளிது. அதிரமம், அநியாயம். ஆச்சாரியே, சத்ருக்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற இலட்சியத்தை கொண்டவர்கள் எந்த விதமான தந்திரங்களை வேண்டுமானாலும் கையாளலாம் அல்லவா? 16 வயது பாலகனை கொல்ல இத்தனை பேர் சேர்ந்து சதி செய்வதா? கோழைத்தனம், அவமானம். சேனாதிபதிக்கு தர்மோபதேசம் செய்ய அதிகாரம் இல்லை. விடுதலை, விடுதலை, விடுதலை. நில், இனிமேல் இல்லை. யார் அது? அடு துச்சாதனா, எந்த முகத்துடன் என் எதிரில் வந்து நிற்கிறாய்? உனக்கு பக்கமில்லை, மானமில்லை? மானிட உருவத்துக்கு உள்ள உணர்ச்சி கூட உனக்கு இல்லையா? வலையிலே அகப்பட்ட பறவை கீச் கீச் என்று கத்துகிறது. இவர்தான் சகுனி மாமாவோ? வாழையடி வாழையென வந்த குருவம்சத்தை வீரமற்ற கோழையாக்கியவர். ஓம், இந்த கண்ணிப்பார், முதுகாட்டை உகுக்கும் காகம் கூட இதனை தொடாது. உன் வாழ்வீச்சலாம் இங்கே ஓங்காது. அபிமன்யு, அர்ஜுனன் புத்திரனாக பிறந்தம் கிருஷ்ணனுடைய உபதேசங்களை பெற்றும் ஏன் இப்படி பெரியோர்களை நிந்திக்கிறாய்? பெரியோர்கள் பெரியோர்களாக நடந்து கொண்டால் அவர்களை வணங்க அபிமன்யு எப்பொழுதும் சித்தமாக இருக்கிறான். உன்னுடைய வீரத்தை நாங்கள் எப்பொழுதும் குறைவு பற்றியதில்லையே. மூத்தவர்கள் அடுத்து நடந்து கொள்ள வேண்டிய முறைமையிலும்
நான் பிசகியது கிடையாது. இந்த வார்த்தை உண்மைதானா? எல்லாம் வல்ல பரம்பொருளை போல் சத்தியமானது. அப்படியானால் அந்த வாளை எறிந்துவிட்டு என் அருகில் வா. உன் மூலமாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த யுத்த களத்திலேயே நட்பு ஏற்படும். அதன் பாக்கியம். வீரர் குழுவில என்னை வளர்த்து வந்த வாளாயுதமே, சிறிது விச்சாந்தி செய்து கொள். அநியாயம், என்ன மோசம்! நீசர்களுடைய உருவு இந்த காட்சியை தான் அளிக்கும். தந்தை, மைந்தன் வணங்கி நிற்கிறேன். கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். நான் வந்தேன், என் தந்தையின் வழியிலே தனிமையில் நுழைந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் 1000 வீரர்கள். தர்மம் என்னை வழி நடத்துகிறது. இப்போதுதான் அவன் தனியாக இருக்கிறான். அவனை வீழ்த்து தாமதம் தர்மத்துக்கு ஆபத்து. இவன் சிறுவன், ஆனால் சிங்கத்தின் சுபாவம் கொண்டவன். இவன் துணிச்சல் அது என் மனதை எரிக்கிறது. கருணா, இது யுத்தம், தயையல்ல. நான் விழுந்தாலும் என் வீரத்தை உலகம் மறக்காது. தந்தைக்கு சொல்லுங்கள், நான் தர்மத்துடன் போராடினேன். இனி பாடங்கள் இல்லை, இனி எதிர்ப்பு இல்லை. மன்னிக்கவும் அர்ஜுனன் மகனே, உன் மரணம் என் மனைவில் நிலைத்திருக்க. இந்த மரண வேதனையில் இருந்து உனக்கு விடுதலை அளிக்கின்றேன். நீயே உண்மையான வீரன், நானோ அர்ஜுனனோ அல்ல. கயவர் கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே. பகவான் தங்கள் அனுக்கிரகத்தில் இன்று சம்சப்தர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். எல்லாம் உனது காண்டிவது மகிமைதான். ஆயினும் சத்துருக்களை வென்றதனால் உண்டாகும் மகிழ்ச்சி இன்று ஏன் எனக்கு உண்டாகவில்லை? அர்ஜுனா, அந்த சராசரங்கள் யாவும் ஒரு நியமற்றுக்குட்பட்டே நடைபெற்று வருகின்றன. இதனின்றும் மாந்தர் மாற முடியாது. இந்த தத்துவங்கள் என் செவியில் புகவே இல்லை. ஆனால் என்னை அறியாமலே கண்களில் நீர் பெறுகிறது. இருதய நாடி வேகமாக அடிக்கிறது. உலகமெல்லாம் சூனியமாக கண்களுக்கு புலப்படுகிறது. இந்த விபரீதத்தின் காரணம் என்ன? காரணம் என்னவென்று கூறுவே. காரியம் ஒன்றே என் கண்ணால் பார்க்கிறேன். அன்னால் தங்கள் மாயை யார் அடைவார்? ஆயினும் நாம் விரைவில் நமது பாசறைக்கு செல்வோம். தர்மாத்மா யுதிஷ்டிரனை விரைவிலே சென்று காண வேண்டும் என்று அவசியம். கணத்துக்கு கணம் அதிகமாகிறது. அவசியம் செல்வோம். உத்தரே, அபிமன்யு இறக்கவில்லை, அமரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீரர்களின் லட்சிய புருஷனாய், பரத வர்க்கத்தின் கௌரவமாய், இளைஞர்களின் உள்ளத்திலே பத்தினி பெண்டிரின் இசையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.